ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது எஸ்இஓவில் ஒரு டைப். அதுக்கு நம்ம எப்படி ரேங்க் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு WAT ஃபார்மேட்டில் நம்ம வந்து கண்டென்ட் எழுதியிருக்கணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்சர் வந்து டேரெக்டாக ஆன் பாயிண்டில் இருக்கணும். வளவலன்னு இல்லாமல் டேரெக்டாக அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சரை கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லைக் ரியல் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஏஐ இமேஜஸ் யூஸ் பண்ணாமல் ரியல் இமேஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக ரேங்க் ஆகலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட்டில் நிறையா டேபிள்ஸ் அண்ட் புல்லட்டட் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சப்ஹெட்டிங்ஸ்லாம் வச்சுருங்க. அது வந்து ரொம்ப ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ரேங்க் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாகுக்குள்ளே நிறைய மினி பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாகோட டாப்பிக்குள்ளே இன்னொரு மினி பிளாக், நிறைய டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணி அதை வந்து மினி பிளாகோட டாபிக்ஸை மெயின் பிளாகோட டாப்பிக்கை இன்டர்லிங்க் பண்ணுங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படின்னா, எஸ்இஓவில் என்னன்னு ஒரு எஸ்இஓ பற்றி ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னா, எஸ்இஓவில் டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மினி பிளாக்ஸ். ஒரு பேராகிராஃபும் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு பிளாகை நீங்கள் எழுதுங்க. அது வந்து ஒரு ஜிஓவில் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடது FAQ கொஷின்ஸு, FAQ ஸ்கீமாஸ் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். அது ஜிஓவில் ரேங்க் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் தென் கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து போல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைக் ஃபாண்ட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை போல்ட் பண்ணுறது, ஹைட்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அந்த மாதிரியான யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரேங்க் ஆகலாம் ஜிஓவில். இதான் ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் AEO, SEO, GEO அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SEO உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தருவோம். அதேமாரி உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன்ஸ், இல்லை பேனர், ப்ரௌச்சர்ஸ், அந்த மாதிரி எந்த விதமான விஷயம் வேணும்னாலும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் என்ன வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். போத் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ், இ-காமர்ஸ் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணி உங்களை எனார்மஸ் ரெவன்யூ பண்ணுற மாதிரி, எனார்மஸ் லீட்ஸ் அண்ட் ரெவன்யூஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.